அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் தராவி தரக்கூடிய பாக்கியத்தையும் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் தராவிகளையும் சலாமத்தாக நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக. எதிரிகளின் தீங்கிலிருந்து இஸ்லாமியர்களை, மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களில் சிறந்தவர் யார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் உங்கள் மனைவியிடத்தில் யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. இன்றைக்கு நாம் பார்ப்போம், இன்றைக்கு வீடுகளுக்கு செல்கிற போது கணவன்மார்கள் தங்களுடைய மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள், எப்படி எல்லாம் பேசுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படி எல்லாம் மனைவியிடத்தில் பேசினார்கள். 38 வருடம் திருமண வாழ்க்கையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு தடவை கூட தன்னுடைய மனைவிமார்களை திட்டியது கிடையாது, தன்னுடைய மனைவிமார்களை கை நீட்டி அடித்தது கிடையாது, தன்னுடைய மனைவியை அசிங்கமாக யாருக்கும் முன்னிலையில் பேசியது கிடையாது, அவர்களை கேவலப்படுத்தியது கிடையாது. இப்படிப்பட்ட உயர்ந்த சுன்னத்துகளை எல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்படியெல்லாம் கடைபிடிக்கிற போது சிறந்த மனிதராக நாம் ஆகுவோம். அல்லாஹ் தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களோடு சேர்ந்து வேலை செய்திருக்கிறார்கள், குடும்பத்தினுடைய வேலைகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கணவன்மார்கள் வீட்டிற்கு சென்றால் எப்படி நடந்து கொள்கிறாங்க? கடைக்கு போனால் எல்லா வேலையும் செய்வாங்க, ஜாபுக்கு போனால் எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் வீட்டில் வந்து பார்த்தா என்ன செய்ய மாட்டாங்க? குடித்த கிளாஸை கூட ஊற்றி வைக்க மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? சட்டையை கூட கழட்டி என்ன செய்வாங்க? மனைவி கிட்ட கொடுப்பாங்க. மனைவி தான் தொங்க விடணும். வீட்டினுடைய வேலைக்காரியாக வேலை வாங்கி கொண்டு அவர்களை துன்புறுத்தி கொண்டு அவர்களுடைய மனது நோக்கும்படி பேசிக்கொண்டு இப்படியெல்லாம் இருந்தால் சிறந்த கணவனாக ஆக முடியுமா என்று யோசித்து பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து மனைவிமார்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டு பாருங்க, உங்களுடைய கணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் கேட்டாங்க. நபி அவர்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி நடந்துக்கிட்டாங்க? ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, கான குலுகுஹு அல் குர்ஆன், நபியினுடைய குணம் குர்ஆனாக இருந்தது. குர்ஆனுக்கு ஒரு உருவம் கொடுத்தால் எந்த உருவத்தை கொடுக்க முடியுமோ அப்படிப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனாகவே வாழ்ந்தார். அவர்கள் மனைவிமார்களிடத்தில் மென்மையாக பேசுவாங்க. மனைவிமார்கள் சில தவறுகளை செய்கிற போது அவர்களை மன்னிப்பார்கள், அதை கடந்து போவார்கள். ஹதீஸுகளில் வருகிறது, மனைவியினுடைய உணர்விற்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிற போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தருகிறார்கள், ஜியாரத் செய்ய சொல்லுகிறார்கள். உம்மத்திற்காக பாடி பாவ மன்னிப்பு தேடச் சொன்னாங்க. ஜன்னத்துல் பகி என்கிற கபிரிஸ்தானுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிறாங்க. அப்படி போகும்போது மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க, படுத்திருக்கிறாங்க. அவர்களுடைய தூக்கத்திற்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி கதவு மெதுவாக திறக்கிறாங்க.
சப்தமில்லாமல் கதவை திறக்கிறார்கள். சப்தமில்லாமல் அவர்கள் மெதுவாக என்ன செய்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. எப்படி மனைவியினுடைய உணர்விற்கு மதிப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு நாம் அதில் ஒரு பெர்சன்டாவது நாம் மதிப்பு கொடுக்குறோமா? மனைவியினுடைய விஷயத்தில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டாங்க? வீட்டுக்கு போனாங்கன்னா நான் ஈருலக தலைவர், நான் தான் தலைவர் அப்படிங்கிற பட்டத்தோடு உள்ளே போக மாட்டாங்க. சாதாரண ஒரு கணவராக கதீஜா அம்மையாருடைய வீட்டிற்கு போகும்போது கதீஜா அம்மையாரின் கணவராக வீட்டுக்கு போவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு போகும்போது ஆயிஷா ரலியல்லாஹுடைய கணவராக வீட்டுக்கு போவாங்க. இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு போலீஸ்காரர் இருக்கிறாரு, அவர் வீட்டுக்கு போகும்போது வீட்டிலையும் போலீஸ்காராக இருக்கிறார். ஒரு முதலாளி போகிறாருன்னா வீட்டிலையும் முதலாளியாக இருக்கிறார். என்ன செய்கிறாரு, கடை வேலையாட்கள்கிட்ட எப்படி வேலை வாங்குவாரோ அதுபோல் என்ன செய்கிறாரு, மனைவிமார்களிடத்தில் வேலை வாங்குகிறார்கள். மனைவியை பேசுகிறார்கள், மனைவியை அசிங்கப்படுத்துகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 38 வருட காலத்தில் ஒரு தடவை கூட மனைவியை என்ன செஞ்சது கிடையாது. அவருடைய குறைகளை மற்றவர்கள்ட்ட சொல்லி காட்டுறது கிடையாது. அவங்களுடைய குறைகளை மற்றவங்கள்ட்ட சொல்லி காட்டாதீங்கன்னு சொன்னாங்க. ஏதாவது சின்ன சின்ன குறைகள் இருந்தால் அதை மறைத்து விடுங்கள், அதை பிறரிடத்தில் சொல்லாதீர்கள் என்பதாக சொன்னாங்க. மனைவியினுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி வைத்தாங்க. மனைவியோடு சகஜமாக நடந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செஞ்சாங்க, பிரியப்பட்டாங்க. ஒரு தடவை வெளியே போகுவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிகிட்டு போய் என்ன செஞ்சாங்க, ஒரு சில இடங்களில் வெளியூருக்காரவங்க வந்து அவர்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க, அவர்களுடைய பயிற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு கூட்டு வந்து காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி மனைவிமார்களோடு நல்ல முறையில் நடந்து கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மனைவிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டார்களோ அதுபோல நாமும் நடந்து கொண்டால்தான் நாம் சிறந்த மனிதராக ஆக முடியும். அப்படிப்பட்ட நல்ல மனிதராக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆத்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.